ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி ஓடிடியில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன கோல்ட் ரன் அப்படிங்கிற நார்வேனியன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் ஜான், ஈடா, ஸ்வேன்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவர் ஹால்வர்ட் பிரைன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் 2வது உலக போர் அப்போ ஜெர்மனியை வந்து நிறைய கண்ட்ரீஸை ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ நார்வேயை ஆக்கிரமிக்கிறதுக்காக ஜெர்மனியோட ஆர்மி வந்து நார்வேக்குள்ளே என்ட்ராக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நார்வே அரசாங்கத்துக்கு தெரிய வர அவங்களோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட பேங்க்ல இருக்கிற கோல்டு இது எல்லாத்தையுமே வந்து வேற ஒரு சேஃபான ஒரு இடத்துக்கு ஜெர்மனி கண்ணு படாம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்க. இதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னென்ன பண்றாங்க, ஜெர்மனிக்கு தெரியாம இவங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இது ஒரு டிராமா த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது இந்த படத்தோட மேக்கிங் 1940 அந்த டைம்ல நடக்கக்கூடிய ஸ்டோரி அப்படிங்கிறதுனால அதோட பேக்ரவுண்ட், அதோட செட் ஒர்க்கு, அதோட காஸ்டியூம்ஸ், ட்ரெயின், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை மெனக்கிட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி இந்த தங்கத்தை எப்படி அவங்க கடத்தி கொண்டு போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரி இது உண்மை சம்பவம் அப்படிங்கிறதுனால அது உண்மையாகவே நடக்கும்போது அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளால கெஸே பண்ண முடியாது. ஏன்னா அந்த நார்வேல இருக்கிற பேங்க்ல தான் அந்த தங்கம் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் கேட்டாலே அந்த பேங்க் இன்சார்ஜ் வந்து நான் இவங்களுக்கு தங்கத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி நிற்பாரு. இவங்க எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க கன்வின்ஸே ஆக மாட்டாங்க. கடைசி மிலிட்ரி எல்லாம் கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் கன்வின்ஸ் ஆவார். இந்த மாதிரி கேரக்டர் ரியல் டைம்ல நடந்திருந்து அப்படின்னா அவங்க எப்படி டேக்கிள் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதே மாதிரி இந்த படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே விறுவிறுப்பா போகும். எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்துல லீடா நடிச்சவர் வந்து ரொம்பவே சூப்பரா நடிச்சிருந்தாரு. அண்ட் சினிமோட்டோகிராஃபியும் நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ். நெகட்டிவ் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுனால நமக்கு பெருசா நெகட்டிவ்னு இதுல சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நடந்துதான் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி வேர்ல்டு வார் ரிலேட்டடான மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த படத்தை கட்டாயம் பாருங்க. மற்றபடி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எல்லாருமே கட்டாயம் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. இது தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீ வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நீ எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை.